இன்றைக்கி நம்ம எப்படி வந்து மொபைலில் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற மாதிரி பிசியில் எப்படி வந்து நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அது நீங்கள் எந்த ஃபைலாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா காப்பி பண்ணி அனுப்ப முடியும். பிசியிலே ஈஸியாக யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து கூகுள்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து வாட்ஸ்அப் வெப்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது மாதிரி உங்களுக்கு ஒரு QR ஸ்கேனர் வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் உங்களுக்கு இந்த 3 டாட் தெரியும். அந்த 3 டாட் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் லிங்க் டிவைஸ் காமிக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இது மாதிரி ஒரு பாக்ஸுக்கு ஒரு ஸ்கேனர் வரும். அது சிஸ்டத்தில் போயிட்டு ஸ்கேன் பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் அக்சஸ் ஆகிடும். அக்சஸ் ஆனதுக்கப்புறம் இது மாதிரி தான் காமிக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் யாருக்கு வந்து மெசேஜ் பண்ணணுமோ அங்கே வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து உங்களோட வாட்ஸ்அப் பேஜ். அதுவும் மொபைல்லேருந்து நம்ம பிசியில் டைரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இவங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணணுன்னா சிஸ்டத்தில் ஒரு இமேஜை ட்ராக் பண்ணி இது மாதிரி இந்த பேஜில் வச்சிங்கன்னா இது மாதிரி வரும். அதுக்கப்புறம் அந்த லேஅவுட்டை நம்ம செலக்ட் பண்ணி அனுப்பிடுவோம். அந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன்லேயும் சென்ட் ஆகிருக்கும், பிசிலையும் சென்ட் ஆகிருக்கும். நீங்கள் இது மாதிரி மொபைல்லேருந்து நம்ம சிஸ்டத்தில் இருக்கிற ஃபைல் கூட நம்ம அனுப்பிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் மொபைலை ஜஸ்ட் அக்சஸ் பண்ணால் போதும், மீதிலாம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.